மக்களவைத் தேர்தல் களம் மிகவும் விறுவிறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தேர்தல் பரப்புரையின் போது பேசியவற்றை இப்போது பார்க்கலாம். தூத்துக்குடியில் தமாக வேட்பாளர் விஜயசீலனை ஆதரித்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட ஜி.கே. வாசன் வரிகளை உயர்த்தி மக்கள் மீது சுமைகளை ஏற்றிய அரசாக திமுக இருப்பதாக விமர்சித்தார். மக்கள் மீது சுமையை ஏற்றிய அரசு திமுக அரசு. இவைகளுக்கெல்லாம் இந்த தேர்தலிலே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மீண்டும் தமிழகத்திலே நேர்மை, எளிமை, தூய்மை வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு நல்லாட்சி தேவை. பெரம்பலூர் திமுக வேட்பாளர் அருண் நேருவை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்தல் என்ற நிர்பந்தத்தை நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். மீண்டும் நாங்கள் ஆட்சி வந்தால் அரசியல் சட்டத்தை திருத்துவோம். ஒரே மதம் இருக்கணும், ஒரே மொழி இருக்கணும், ஒரே உணவு இருக்கணும், ஒரே உணவு இருக்கணும். அதை விட கொடுமை ஒரே தேர்தல் இருக்கணும். இது எப்படி சாத்தியம்? அது இப்பயே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேலும் இந்த ஆட்சி தொடர்ந்தால் அரசியல் சட்டம் இருக்காது. பெரம்பலூர் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட மண்ணச்சநல்லூர் சுற்றுவட்டாரங்களில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட ஐஜேகே வேட்பாளர் பாரிவேந்தர் வாரச்சந்தைக்கு சென்று வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். தமிழ்நாட்டின் நலனுக்காக திமுகவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதையும் செய்யவில்லை என பரப்புரை கூட்டத்தில் அவர் குற்றம் சாட்டினார். கடலூரில் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் இந்த தேர்தல் சர்வாதிகாரமாக செயல்படும் ஒரு அமைப்பிற்கு எதிரான யுத்தம் என கூறினார். அந்த அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு கேள்விக்குறி ஆகியிருக்கிறது. நடைபெறக்கூடிய தேர்தல் என்பது தேர்தல் ஆணையம் குறிப்பிடுவதைப் போல இது ஒரு தேர்தல் திருவிழா அல்ல. கடந்த 17 பொதுத் தேர்தல்கள் எப்படி வேண்டுமெல்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் தற்போது நடைபெற இருக்கிற தேர்தல் இது ஒரு தேர்தல் யுத்தம். இது